அதாவது என்ன பண்ணக்கூடாது, இன்னைக்கு எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி நான் மறுபடியும் ட்ரேடே நான் வந்து எடுக்க கூடாது. நான் இன்னைக்கு லாஸ் பண்ணிட்டேன், நான் உடனே அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு மேல மேலும் பணம் போடுவாங்க. அது வந்து மிகப்பெரிய தப்புங்க. இது வந்து சூதாட்டம் கிடையாது, போட்ட காசை எடுக்கிறது. எமோஷனல்ல வந்து கட்டுப்படுத்திட்டு நீங்க ட்ரேடிங் பண்ணணும். எப்பவுமே ஒரு ஃபிக்ஸட் டார்கெட் வச்சுக்கணும், ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும் சார். செபிக்கும் நமக்கும் மார்க்கெட்டுக்கும் பாலமா இருக்கிறவங்க தான் வந்து புரோக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐசிஐசிஐ டைரக்டா, ஐஏஎஃப்எல், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டி, கோட்டக்ஸ் எல்லா பேங்க்குமே வந்து புரோக்கரேஜ் கம்பெனி வந்து வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு புரோக்கரேஜ் கம்பெனி மூலம் தான் நீங்க வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ண முடியும். There is a high risk, there is a high returns. நீங்க ஹை ரிட்டர்ன்ஸ்க்காக தான் ஷேர் மார்க்கெட் வரீங்க, then you should அந்த ரிஸ்க்குக்கும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இப்போ டிமேட் அக்கௌண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா NSDL அப்படின்ட்டு டிஜிட்டலா வந்து இப்போ வரவு வைக்கப்படுங்க. அதை வந்து பாத்துக்கிறது, மெயின்டைன் பண்ணி கொடுக்கறது வந்து உங்களுடைய புரோக்கர்ஸ்ங்க. நீங்க புரோக்கர்ஸ் மூலம் தான் வந்து பங்குகளை வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும், மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ணவும் முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன மார்ஜின் வந்து ஒவ்வொரு புரோக்கர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. வந்து ஒரு நல்ல புரோக்கரை வந்து செலக்ட் பண்ணும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு. ஏன்னா சில பேர் வந்து கம்மியா சார்ஜ் பண்ணுவாங்க, சில பேர் அதிகமா சார்ஜ் பண்ணுவாங்க. சில பேருக்கு நிறைய ஃபெசிலிட்டி இருக்கும், சில பேருக்கு கம்மியா ஃபெசிலிட்டி இருக்கும். சில பேர் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், அப்ப சில பேருக்கு வந்து யூசர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி இல்லாம இருக்கும். ஸோ இதெல்லாமும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு செக்டாருக்கும் நல்லதோ இல்ல ஒரு கெட்டதோ நடக்கும்போது அந்தந்த செக்மெண்ட்ல இருக்க செக்டார்ஸ் வந்து மொத்தமா ஏறும் இறங்கும். ஆனா இதை விட முக்கியமான விஷயம், இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணவே கூடாது அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை சார் நீங்க சொல்லுவீங்க? நல்ல கேள்வி. இதை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு வந்து சில விஷயம் இருக்குங்க. எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணலாம். ரெண்டாவது, நல்ல வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டோ இல்ல ஒரு நல்ல ட்ரெயினரோ யார்கிட்டயா போயிட்டு முதல்ல இதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரேடிங் பண்ணலாம். மூணாவது, எப்பவுமே ஒரு நல்ல டிமேட் அக்கௌண்ட், ஒரு நல்ல புரோக்கரை சூஸ் பண்ணிட்டு அவங்க வச்சு ட்ரேடிங் பண்ணலாம். ஏன் நான் வந்து நல்ல புரோக்கர் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஸோ எந்த இடத்துல வந்து உங்களுடைய புரோக்கரேஜ் சார்ஜஸ்லாம் வந்து கம்மியா இருக்கோ அப்போ ட்ரேடிங் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஃபினான்ஷியல் வந்து எப்பவுமே எமோஷனல்ல வந்து கட்டுப்படுத்திட்டு நீங்க ட்ரேடிங் பண்ணணும். எப்பவுமே ஒரு ஃபிக்ஸட் டார்கெட் வச்சுக்கணும், ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும் சார். ஸோ எப்பவுமே வந்து அதோடைய கிளியரன்ஸ் வந்து நீங்க கரெக்டாக இருக்கணும். டெய்லி நான் காலைல எந்திரிக்கும் போது, நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன முடிவு பண்ணீங்கன்னா, எனக்கு இந்த பர்சன்டேஜ் வந்தா நீங்க நான் கட் பண்ணிடுவேன், அதுக்கு மேல நான் போக மாட்டேன், இல்லை எனக்கு இந்த ஸ்டாப் லாஸ் வந்தா நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வந்து உங்களுக்கு வேணும். தட் மீன்ஸ் உங்களுக்கு நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு உங்ககிட்ட ஒரு ட்ரேடிங் பிளான் டெய்லி வேணும். ஸோ அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க, நீங்களே உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க உருவாக்கணும். ஸோ அதை நீங்க வந்து ஓவர் தி பீரியட் ஒரு 6 months இல்ல 1 year நீங்க பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிடும். ப்ளீஸ் ஸ்டிக் ஆன் டு திஸ். அதாவது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி நான் மறுபடியும் ட்ரேடே நான் வந்து எடுக்க கூடாது. அதை நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் என்ன இருப்பாங்க, ஐயோ நான் இன்னைக்கு லாஸ் பண்ணிட்டேன், நான் உடனே அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு மேல மேலும் பணம் போடுவாங்க. அது வந்து மிகப்பெரிய தப்புங்க. எமோஷனலா வந்து யூ ஷுட் பி வெரி 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 ஸ்ட்ராங். ரைட்டுங்களா? இது வந்து சூதாட்டம் கிடையாது, போட்ட காசை எடுக்கிறதுக்கு. கரெக்ட்டுங்களா? இதை வந்து ஒரு பிளான் பண்ணி நீங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ யூ ஷுட் ஸ்டிக் ஆன் டு தி பிளான். எந்த வித இடத்துலையும் உங்களுடைய பிளானை நீங்க டீவியேட் பண்ணவே கூடாதுங்க. பணம் உங்க சர்ப்ளஸ் பணத்துல மட்டும்தான் நீங்க ட்ரேட் பண்ணணும், கடன் வாங்கி நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஏன்னா இந்த பணத்தை இழந்தாலும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த பாதிப்பும் வராதுன்ற பணத்தை வச்சுதான் நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரணும். ஏன்னா there is a high risk, there is a high returns. நீங்க ஹை ரிட்டர்ன்ஸ்க்காக தான் ஷேர் மார்க்கெட் வரீங்க, then you should அந்த ரிஸ்க்குக்கும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ரைட்டுங்களா? இதுதாங்க முக்கியமான பாயிண்ட்ஸ். சார், இப்போ அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன சார்? டிமேட் அக்கௌண்ட்டை யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், அந்த டிமேட் அக்கௌண்ட் மூலமா எப்படிலாம் ட்ரேட் பண்றது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார், முதல்ல ஒண்ணு இல்லைங்க, நம்ம வந்து இப்போ நான் முதல்ல சொன்ன இல்லைங்களா, உங்களுக்கு பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் அப்படின்ட்டு. இப்போ செகண்டரி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எங்க போய் ட்ரேட் பண்ணணும்? ஒரு புரோக்கர் வந்து உங்களுக்கு தேவை. ரைட்டுங்களா? ஒரு புரோக்கர் வந்து செபிக்கும் உங்களுக்கும், அதாவது மார்க்கெட்டுக்கும் செபிக்கும் உங்களுக்கும், இந்த 3 பேருக்கு பாலமா வந்து ஒருத்தர் தேவை. சார், இப்போ புரோக்கர் நீங்க சொல்றது வந்து அது யார, அது ஒரு தனி மனிதரா இல்ல அது ஒரு கம்பெனியா? இல்லைங்க, புரோக்கருக்கு வந்து தனி மனிதரெல்லாம் இருக்க முடியாதுங்க. புரோக்கர்ஸ் கம்பெனின்றது மிகப்பெரிய கம்பெனியா தான் இருக்கும், அது ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனியா இருக்கும். புரோக்கர்ஸ் வந்து இண்டிவிஜுவலால வந்து புரோக்கர்ஸ் கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாதுங்க. அந்த புரோக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது, அந்த டேர்ம் வந்து பேரு புரோக்கர். நீங்க வந்து புரோக்கர் வேற எதுவும் நினைச்சுக்க தேவையில்லை. ஸோ புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ செபிக்கும் நமக்கும் மார்க்கெட்டுக்கும் பாலமாக இருக்கிறவங்க தான் வந்து புரோக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐசிஐசிஐ டைரக்டா, ஐஏஎஃப்எல், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், கோட்டக்ஸுக்கு brokerage கம்பெனி மூலம் தான் நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ உங்கள் டிமேட் அக்கௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் அப்படின்ட்டு டிஜிட்டலாக வந்து இப்போ வரவு வைக்கப்படுங்க. ரைட்டுங்களா? நீங்கள் வாங்குற பங்குகள் எல்லாமே வந்து ஒரு டிஜிட்டலாக வந்து வரவு வைக்கப்படும். அதை வந்து பார்த்துக்கிறது, மெயின்டைன் பண்ணி கொடுக்கறது வந்து உங்களுடைய புரோக்கர்ஸுங்க. நீங்கள் புரோக்கர்ஸ் மூலம் தான் வந்து பங்குகளை வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும், மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணவும் முடியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன மார்ஜின் வந்து ஒவ்வொரு புரோக்கர்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. நான் அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு நல்ல புரோக்கரை வந்து செலக்ட் பண்ணணும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு. ஏன்னா சில பேர் வந்து கம்மியாக சார்ஜ் பண்ணுவாங்க, சில பேர் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. சில பேர்கிட்ட நிறைய ஃபெசிலிட்டி இருக்கும், சில பேருக்கு கம்மியாக ஃபெசிலிட்டி இருக்கும். சில பேர் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஆப், சில பேருக்கு வந்து யூசர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி இல்லாமல் இருக்கும். ஸோ இதெல்லாமும் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ட்ரேடில் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். முக்கியமாக வந்து உங்கள் புரோக்கரை செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஷேரை வந்து இந்த டைமுக்கு நீங்கள் வாங்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும், இந்த டைமுக்கு நீங்கள் விற்றீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம எப்படி வந்து கேட்ச் பண்ணுறது, அந்த டைமை எப்படி வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது சார்? சரி, உங்கள் கேள்விக்கு வந்து நான் ஒரு நகைச்சுவையோட ஒரு பதில் சொல்லலாம். அதாவது எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலாம்னு தெரிஞ்சால் எல்லாருமே வந்து நம்ம அம்பானி ஆயிடுவோம். ரைட்டுங்களா? அதனால வந்து இது வந்து ஒரு நகைச்சுவையாக சொன்னது தான். பட் என்ன விஷயம்னா நிறைய சூழல்கள் இருக்குங்க. ஒவ்வொரு பங்குக்கும் வந்து ஒவ்வொரு எலிவேஷன் இருக்கும். சரி, ஒவ்வொரு பங்குக்கும் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி, நான் வந்து இந்த கம்பெனி வச்சிருக்கேன்னா என் கம்பெனி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆக போகுது, என் கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எப்போ வரப்போகுது, அந்த ரிப்போர்ட் பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமா, இந்த மாதிரி என்னுடைய விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சதுனா தான் அந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஃபியூச்சரில் ஏறுமா ஏறாதன்னு ஓரளவுக்கு நம்ம வந்து கணிக்க முடியும். அதை தாண்டி கால சூழல்கள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரிசர்வ் பேங்க் வந்து ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அந்த பாலிசி பேங்க்குக்கெல்லாம் நல்லதாக, பொதுவாக பேங்க்ஸோட ஷேர்ஸ் எல்லாமே ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஒவ்வொரு செக்டாருக்கும் நல்லதோ இல்லை ஒரு கெட்டதோ நடக்கும்போது அந்தந்த செக்மெண்ட்ல இருக்க செக்டார்ஸ் வந்து மொத்தமாக ஏறும் இறங்கும். ஆனால் இதை விட முக்கியமான விஷயம், இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சிருக்கணும். அந்த கம்பெனியை பற்றி நம்ம தெரியாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அது வந்து ஒரிஜினல் அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்குது, ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, பிஇ எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ட்ரைனிங்லாம் உங்களுக்கு அவசியம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி தெரியறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ முக்கியமாக வந்து எப்போவுமே வந்து எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் அப்படின்றது ஒரு தனி மனித கையில் தாங்க இருக்குது. நீங்கள் வாங்குறது அப்படின்றது இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் வாங்கலாம். விற்கிறதுன்றது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து. எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் விற்கலாம். அப்படி இல்லை மார்க்கெட் நல்லா ஏறிக்கிட்டே இருக்குது, இதுதான் கரெக்டான டைம், இதுக்கு மேலே வந்து இறங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சோம் நீங்கள் விற்கலாம். ஸோ உங்களுடைய ப்ராஃபிட் லெவல் என்னன்னு நீங்கள் தாங்க டிசைட் பண்ணணும். எனக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் போகணுன்னா நீங்கள் 10 ரூபா ப்ராஃபிட்டுக்கு விற்கலாம், இல்லை எனக்கு 100 ரூபா வருதுன்னா 100 ரூபாய்க்கும் வெயிட் பண்ணலாம். அது வந்து பியூராக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கையில் இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கோல்டுலாம் வந்து இறங்கும்போது சொல்கிறாங்க, இறங்கும்போது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, திரும்ப அதை வந்து ஏறும், அப்போ நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, அதாவதுங்க இது வந்து உண்மை இருக்குது, நான் உண்மை இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அதாவது எந்த வித ஷேர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ரேஞ்சில் இந்தியாவுடைய இன்னைக்கு இருக்க கரண்ட் எக்கனாமி கடைசி ஒரு 20 வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்கு வர்த்தகம் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 மடங்கு மேலே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வந்து புல் ரன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதே மாதிரி தான் இது வந்து கண்டினியூ ஆகுன்றது எந்த வித அஷூரன்ஸும் கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்ட். நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வாங்கி ஒரு லாங் டேர்மில் நல்ல பணம் பண்ணலாங்க. இது வரைக்கும் லாங் டேர்மில் எல்லாருமே பணம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கம்பெனியை பொறுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனியில் வாங்குறேங்க, ஒரு கம்பெனியில் வாங்குறேன், அந்த கம்பெனி திடீர்னு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்னுடைய பங்கு வந்து இறங்க தான் செய்யும். நம்ம வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியோட இண்டெக்ஸோ பிஎஸ்சியோட சென்செக்ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 3 மடங்கு இல்லை 4 மடங்கு வந்து ஏறி இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அது வந்து தப்பே கிடையாது. அது வகையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பொருளாதாரம் ஏறிக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். அதே வந்து ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனிக்கு நம்ம அப்ளிகபிள் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த கம்பெனி நஷ்டமாச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? அதனால ஒவ்வொரு பங்கும் ஒவ்வொரு மாதிரி.